முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி மண் சோறு சாப்பிட்டதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையானது, இவங்க மண் சோறு சாப்பிட்டதுனால தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்தது பற்றியும், தமிழ்நாட்டினுடைய அந்த பெருமை சர்வதேச அரங்கில் எப்படி நிலைத்து நின்றது என்பது பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அதை பேசி முடிச்சுட்டு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை கையில் எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொலிகளாக கொட்டி கிடக்குது. நம்ம தாவேக்கா அமைச்சர்களுடைய காணொலிகள் எல்லாருமே அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது, கண் கலங்குறாங்க, கண்ணை கசக்குறாங்க, கதறி அழுறாங்க. என்னன்னு பார்த்தா என்ன ஏதாவது சோகமான சம்பவங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்துட்டா, ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா இந்த ஜனநாயகன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, இந்த படம் பார்க்க போயிருக்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாம். படம் பார்க்க போய் அங்கே உள்ளே இருந்து அழுது அதை வீடியோவை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜனநாயகம் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அமைச்சர்கள் நடித்த படம் எல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு இவங்க சொல்லலை. சொல்லாமலே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு. அதில் நம்ம அமைச்சர் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது நம்ம பர்வேஸ்ங்கிற ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். அவர் பயங்கர செட்டப்போடு உள்ளே போயிருக்கார். அவர் அந்த அழுறப்போ என்ன ஆகுதுன்னா, வீடியோ எடுக்கிறாங்க, அந்த ஃப்ளாஷ் லைட் எல்லாம் வச்சு பயங்கரமாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி ஒரு செட்டப் இருக்குமோ அப்படி ஒரு செட்டப்போடு அழுது வீடியோ எடுத்து வெளியிடுறாருங்க. ஒருவேளை இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது போல் அடுத்த சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்பி அதை எதிர்பார்த்து இந்த வேலையை செஞ்சாரான்னு நமக்கு தெரியலை. ஆனால் அவருடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவர் முடிச்சிட்டார்ல, அவருடைய துறையை முடிச்சிட்டார், அவருடைய தொழிலாளர் நலத்துறையை. அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ தொழிலாளர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாம் இல்லை. அவர்களுக்கு அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு விட்டது. தாவேக்கா தொழிலாளர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிட்டாங்க. பணி நிரந்தரம், அது மாதிரி ஊதிய உயர்வு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே போய் படம் பார்க்க போயிருக்கிறார். அது மாதிரி நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் கச்சத்தீவை அப்படி பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துட்டார், இழுத்து அப்படி பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அப்போ அவருக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி தேவைப்பட்டது நல்லா வேலை செய்கிறதுக்கு, அப்படியே இழுத்து நம்ம தமிழ்நாட்டில் கச்சத்தீவை வைக்கிறதுக்கு. அப்போ அந்த பூஸ்ட் வேணுங்கிறதுக்காக அவர் படம் பார்க்க போனார். அது மாதிரி ஹெலிகாப்டர் தளம், கடல் ஆம்புலன்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்துட்டார் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக. அந்த மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரண உதவி வழங்குவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க கேட்டது மாதிரியே கேட்டதுக்கு அதிகமாகவே கூட்டி கொடுத்துட்டார். அதனால் அவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அங்கே போனார். அது மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் காவேரியிலேருந்து தண்ணி அப்படி மலமலமலன்னு அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த மேகதாது எல்லாம் கட்ட விட மாட்டார். அதாவது கட்டினாலே உடச்சி நொறுக்கிற இது மாதிரி அவர் செட்டப்பில் அவர் வந்துட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அவர் தூர்வாரிட்டார். பெரிய அளவில் ஒரு நீர்வள பெருக்கத்தை செஞ்சிட்டார். அடுத்த ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் நீர்வளம் குறையாத அளவுக்கு அவர் பயங்கரமாக வேலையை பார்த்து வச்சுட்டார். அது மாதிரி நீட்டு தேர்வு இல்லை தமிழ்நாட்டுக்கு, நீ அதான் ரத்து பண்ணிட்டாங்க இல்லையா. போராட்டின மாணவர்களை எல்லாம் சந்தித்து அந்த மாணவர்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டு அப்படியே நீட்டு தேர்வில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி தந்துட்டார். யார்? நம்ம அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள். அதனால் அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அவர் அங்கே போயிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை, வேறு கொடுத்த வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க இல்லையா. அது மாதிரி மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் இருக்கார் இல்லையா, அவர் அப்படி மதுவே இல்லைங்க தமிழ்நாட்டில், ஒரு சொட்டு கூட இல்லை. பூரண மது விலக்கு அவர் அமல்படுத்திட்டார். அவருடைய துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அவர் அவர்கள் கேட்டது மாதிரி அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றிட்டார். அதனால் அவர் ஜாலியாக, வேலை இல்லைன்னா ஜாலியாக தானங்க இருக்க முடியும். வேலை இருந்தால் நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். நமக்கு தான் வேலையே இல்லையே. வேலை இல்லாமல் நான் ஜாலியாக இருக்கிறப்போ நான் போய் படம் பார்க்குறேன். அதை எதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பொறாமை. ஒரு நல்ல படத்தை நாங்கள் போய் பார்க்குறது உங்களுக்கு பொறாமை, அதுதான். இல்லாமல் படத்தை பார்க்க விட்டதா? ஏன் நீங்கள் யாரும் படம் பார்த்தது இல்லையா? படம் யார் வேணாலும் பார்க்கலாங்க, திரைப்படம். நான் காசு கொடுத்து தான் பார்த்தேன், ஓசிலியாக பார்த்தேன். அதனால் நீங்கள் படம் பார்த்ததெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி தான், அப்படியெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. அவர்கள் இந்த நாட்டின் அமைச்சர்கள், அவங்க என்ன நோக்கத்திற்காக இந்த அரசியலுக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதனால் அவங்க படம் பார்க்குறாங்க. என்னத்தை சொல்ல தமிழ்நாட்டின் நிலைமையை. தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் கூட அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம நிறைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது மாதிரியான ஒரு கேலி கூத்தை நம்ம பார்த்ததே இல்லை. இல்லை, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? தமிழ்நாடு இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது?
தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள், அங்கங்கே மாணவர்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில் அந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், அது வந்து பெரிய அளவில் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு நாடு முழுக்க அந்த போராட்டத்தினுடைய வீரியம் பரவி டெல்லியில் போராட்டம் வந்து என்ன செய்யப்படுதுன்னா, பாஜக அரசால் இந்த போராட்டம் அதை வந்து சிதைக்கக்கூடிய வேலையை பாஜக அரசு செய்யுது. அப்போ அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடு முழுக்க பல மாநிலங்களிலும் போராட்டம் நடக்குது. அப்போ தமிழ்நாடு எப்போதுமே இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் முன்னோடியான மாநிலம். இங்கே மாணவர்கள் போராடக்கூடிய ஒரு கொதிநிலையில் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாதது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, ஜனநாயகம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஜனநாயகம் தான் இன்றைக்கி தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஜனநாயகனை தவிர வேறு இங்கே பிரச்சனை ஒன்றுமே இல்லை, எல்லாமே இங்கே சுமூகமாக இருக்குது, நாங்கள் எல்லாருமே ஜாலியாக படம் பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம், ஏன்னா இங்கே பிரச்சனையே இல்லை. என்ன மாதிரியான ஒரு மனநிலை, என்ன செய்தியை இந்த அமைச்சரவை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகிறது? நீங்கள் எல்லாம் ரசிகர்கள் இல்லை, அமைச்சர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அமைச்சருடைய நேர்காணலாம் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து எந்த துறையின் அமைச்சர்னு கூட தெரியாமல் தன்னுடைய துறையை மாற்றி சொன்ன அமைச்சர்லாம் இருந்தார். அப்போ நம்ம கூட என்ன நினைச்சோன்னா, இவங்க சரி ஆரம்பத்தில் வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போக போக இவங்க சரியாயிருவாங்க, கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள், பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருப்பார்கள், ஏன்னா அதில் நிறைய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் போக போக பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு பொறுப்பற்ற, மக்கள் நலனில் துளியும் அக்கறையற்ற ஒரு அமைச்சரவை வந்து இதுவரைக்கும் உருவாகிருக்குமா நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு நம்ம வந்து வெளியே போய் சொல்ல முடியாது. எங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் விஜய் அவர்களுடைய படம் வெளியானப்போ எல்லாரும் தேட்டரில் போய் முதல் ஷோ போய் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அந்த வீடியோவெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம், இந்த மாநிலம் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்திய மாநிலம். ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், எவ்வளவோ போராட்டம் இருக்குங்க. அவ்வளவு போராட்டங்கள் நிறைந்த மண் இந்த மண். பல போராட்டங்களில் வெற்றி பெற்ற மண் தமிழ்நாடு. ஒவ்வொரு முறை இங்கே இந்த போராட்டங்கள்லாம் நடக்கிறப்போ இந்த போராட்டங்களை நீர்த்து போக வைக்க, இதை திசை திருப்புறதுக்கு இது மாதிரியான நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றப்படும், திசை திருப்பல் வேலைகள் எல்லாம். அப்படி ஒரு திசை திருப்பக்கூடிய வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. இந்த நீட் தேர்வில் தாவேகா அரசினுடைய சரியான நிலைப்பாடு என்ன என்பதை இவங்க வந்து வெளிப்படையாக இவங்க வந்து சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போராடக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்கள வந்து அந்த அரசை கவிழ்ப்பதற்கு போராடுறாங்க, இவருடைய நோக்கம் தான். இவங்க எதுக்கு போராடணும்? அங்கே வந்து பேன் நீட்டெல்லாம் அவங்க கோரிக்கை இல்லையே, ஃபேர் நீட்டு தானே அவங்களுடைய கோரிக்கை. இப்படி பல காரணங்களை சொல்லி போராடக்கூடிய மக்களில் வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஒரு சமூக விரோதிகள் போன்று சித்தரிக்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க, இந்த தாவேகாவை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில். அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே தூண்டுதலின் பேரில் போராட்டம் நடக்குதுன்னெலாம் அவர் பேசுனதை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று பேசியிருந்தோம். அப்போ இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டம்ங்கிறது வந்து தாவேகா அரசுக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குது தமிழ்நாட்டில். அப்போ இதிலிருந்து எப்படியாவது திசை திருப்பணும். அப்போ என்ன செய்யணும்? அப்போ இந்த படம் சும்மா இவங்க போய் படத்தை போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா கூட இவ்வளோ தூரத்துக்கு விமர்சனமாக இருக்காது. அங்கே போய் அழுது புலம்பி வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, ஊடகங்கள் எல்லாம் இதை தான் செய்தியாக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி பார்ப்பது? முழுக்க ஒரு திசை திருப்பக்கூடிய அரசியலை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு பொறுப்பற்ற ஒரு அமைச்சரவையாக இந்த தாவேகா அமைச்சரவை செயல்பட்டு வருகிறது. இது மக்கள் கவனமாக இருக்கணும். நாம் இன்றைக்கு எதை நோக்கி நம்ம வந்து பயணப்பட வேண்டும், நம்முடைய முழு பார்வையும் எண்ணமும் எங்கே இருக்க வேண்டும் என்றால், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். அது நீட் தேர்வு இங்கே கொண்டு வரப்பட போகிறதுங்கிற செய்தி வெளியானதிலிருந்து இப்போது வரைக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக அளவில் இந்த நீட் தேர்வை எதிர்த்து களம் கண்ட மாநிலம். அப்படிப்பட்ட மாநிலத்தில் இன்றைக்கி பாருங்கள், வட இந்தியர்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க நீட்டுக்கு எதிராக. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? நீங்கள் தானங்க முன்ன நிற்கணும் இந்த போராட்டத்தில். இது உங்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை இல்லையா, பாஜக அரசுக்கு எதிரான போராட்டம் தானே. பாஜக உங்களுடைய கொள்கை எதிரி தானே, அப்படி சொல்லிட்டு தானே வந்தீங்க. அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து தானே தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடுகிறார்கள். அவர்களோடு நின்று அவருடைய போராட்டத்திற்கு வலிமை தானே நீங்கள் சேர்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பாருங்கள் அமைச்சர்களே போய் படம் பார்த்து நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதன் மூலமாக மிக பெரும் துரோகத்தை தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் பாருங்கள், நீங்கள் படம் பார்த்துட்டே இருங்க, நீங்கள் வந்து அந்த ரசிக மனநிலையிலே இருங்க. நீங்கள் வந்து அரசியல்வாதிகளாக நீங்கள் மாறவே வேண்டாம்.
இப்படியே இருங்க, நீங்கள் அமைச்சர்களாக மாறவே வேண்டாம், இப்படியே இருங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்தின மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியணும் இல்லையா, யாரை நாம் தேர்ந்தெடுத்தோம், இப்படிப்பட்டவர்களையா நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று மக்களுக்கு புரியணும் இல்லையா. அதனால் கொஞ்ச நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி வேலையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கள்.